ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். கவனத்தை முழுவதும் நமக்குள்ளேயே கொண்டு வந்து, ஓரிரு நிமிடங்கள் நமது மனதையும், எண்ணத்தையும் அமைதியாக வைத்துக் கொள்ளலாம். மெதுவாக ஸ்ரீ மாதாஜியிடம் பிரார்த்தனை செய்வோம். கவனத்தை நமது இதயத்தில் வைத்துக்கொண்டு, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் இதயத்தில் வாருங்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இன்றைய தியானத்திற்கு அமர்ந்திருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களை வழிநடத்தி, நாங்க மேலும் மேலும் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேறவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள் அன்னையே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் எதுவும் செய்வதில்லை. முழுவதும் நாங்கள் தங்கள் திரு கமல பாதங்களில் சரணாகதி அடைகின்றோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி அவர்களை வணங்கிவிட்டு குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். கவனம் நமது சஹஸ்ரார சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். முழு கவனம் ஸ்ரீ மாதாஜியின் மீது இருக்கட்டும். 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார ஸ்வாமினி மோக்ஷ பிரதாயனி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைக்க செய்யுங்கள். ஸ்ரீ கணேசரின் எல்லா குணங்களும் எங்களுக்கு மேம்பட செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः.
2 உள்ளங்கைகளை பூமியின் மீது வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களை பாதிக்கும் எல்லா உபாதைகளை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களுக்கு பொறுத்தாளும் குணத்தையும் பொறுமையும் தந்தருளுங்கள் தாயே. நாங்கள் பூமி தாய்க்கு எதிராக செய்யும் எல்லா தீயவைகளை மன்னித்தருள வேண்டும் தாயே. श्री आदि भूमि माता साक्षात ओम त्वमेव साक्षात श्री आदि भूमि माता साक्षात श्री आदि शक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இடது நாடியை தூய்மைப்படுத்துவோம். முழு கவனம் நமது இடது உள்ளங்கையில் இருக்கட்டும். அதே சமயம் உச்சந்தலையிலும் கவனம் இருக்கட்டும். நமது இடது உள்ளங்கைகளிலிருந்து நுண்ணதிர்கள் வருகின்றதா என்று உணர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் தோன்றும் தேவையற்ற கடந்த கால சிந்தனைகளை முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளையும் நீக்கிவிடுங்கள் தாயே. தங்களின் அருளால் எங்களுக்கு எந்த பயமும் குற்ற உணர்வும் இல்லை. ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவனின் முழு அருளும் எங்களுக்கு கிடைக்க செய்யுங்கள். வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கையை அன்னையை நோக்கி மடியின் மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். கவனம் முழுவதும் நமது உள்ளங்கையில் நுண்ணதிர்களை உணர வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் வலது நாடியை தூய்மைப்படுத்தி எங்களுக்குள் தோன்றும் தேவையற்ற எதிர்கால சிந்தனைகளை முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். தேவையற்ற அதிகமாக திட்டங்களை, அதனால் ஏற்படும் அதிகமான உஷ்ணத்தையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமாரின் முழு அருளும் கிடைக்குமாறு அருள் புரியுங்கள் தாயே.
அதிகமான சிந்தனை எதுவுமே வேண்டாம். நமக்குள் அமைதியை நாம் உணரலாம். அப்பொழுதுதான் ஆழ்ந்த தியானத்திற்கு நாம் செல்லலாம். இரண்டு கைகளை அன்னையை நோக்கி மடியின் மீது வைத்துக்கொண்டு கவனம் நமது சுழுமுனை நாடியில் வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் சுழுமுனை நாடியை பாதிக்கும் எல்லா உபாதைகளை நீக்கிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேசரின் அருளால் எங்களது குண்டலினி தாய் சக்தி மேலோங்கி சென்று எங்களுக்கு யோக நிலையை தந்தருளுங்கள். மெதுவாக கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் குணங்களை தந்தருளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் கள்ளம் கபடமற்றவராக இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் அன்னையே. ஸ்ரீ கணேசரின் அருளால் மற்ற எல்லா குணங்களும் எங்களுக்குள் மலர ஆரம்பிக்கட்டும் தாயே. ஸ்ரீ நிர்மல் கணேச சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேச சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. வலது மூலாதாரத்தில் ஸ்ரீ கார்த்திகேயன் அருளால் நமது ஆன்மாவிற்கு எதிராக இருக்கும் எல்லா தீய குணங்களை முழுவதுமாக நீக்குவதற்கு பிரார்த்தனை செய்வோம். சிவபுத்திரனான ஸ்ரீ கார்த்திகேயா, நமக்குள் இருக்கும் எல்லா தீய குணங்கள், ராட்சச குணங்களை அழிப்பவர். ஸ்ரீ கார்த்திகேய சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. கவனம் மூலாதாரத்திலேயே வைத்துக்கொண்டு ஸ்ரீ கணேச அதர்வசீஷத்தை கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्षम. ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुजानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्
त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रिद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः கவனத்தை மெதுவாக நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் இடது நாபி சக்கரத்தின் மீது வைத்துக் கொள்ளலாம். இடது நாபி சக்கரத்தில் நமக்கு ஸ்ரீ கிரகலட்சுமி அருள் புரிகின்றார். பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி,
தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி. தயவு செய்து தங்களுடைய முழு அருளும் எங்களுக்கு கிடைக்குமாறு செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் தாராள குணத்தோடு இருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் எங்களுக்குள் அமைதியை நாங்கள் உணர்கின்றோம். முழு மனதார நாம் இதை கூறும்போது நமக்குள் இந்த குணங்கள் எல்லாமே மேம்படும். ஸ்ரீ கிரகலக்ஷ்மி மந்திரத்தை கூறுவோம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. நாம் ஒரு கிரகலக்ஷ்மியை போல் மிகவும் பொறுமையோடும் எல்லாவற்றிலும் மிகவும் கவனத்தோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும். ஒரு சிறந்த குடும்ப தலைவியாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் நலத்தையும் குழந்தைகளின் நலத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியத்தை நாம் உணர வேண்டும். மெதுவாக கவனத்தை நமது வலது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். அங்கு நமக்கு ஸ்ரீ ராஜலக்ஷ்மி அருள் புரிகின்றார். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ ராஜலக்ஷ்மியின் முழு குணத்தையும் தந்தருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் இருக்கும் முழு பொறுப்புணர்வும் தாங்களே ஆவீர்கள். எங்கள் குடும்பம் மற்றும் பண பிரச்சனை முழுவதையும் தாங்களே பார்த்து கொள்கின்றீர்கள். எங்களுடைய நலத்தை காப்பவரும் தாங்களே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் கவனத்தில் என்றென்றும் இருந்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. நமது கவனம் எப்பொழுதுமே ஸ்ரீ மாதாஜியின் மேல் இருக்க வேண்டும். அதே போல் நாம் பிரார்த்தனை செய்யும்போது ஸ்ரீ மாதாஜியின் கவனமும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீ ராஜலக்ஷ்மியை போல் ஒரு கம்பீரமும் ஒரு நாட்டை ஆளும் அந்த தகுதியை போல் நமக்கு அந்த முழு பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும். ஸ்ரீ ராஜலக்ஷ்மி மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனத்தை இப்பொழுது நமது மைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக
எங்கள் நாபி சக்கரத்திலிருந்து அருள் புரிகின்றீர்கள். ஸ்ரீ லக்ஷ்மியின் 10 அவதாரங்களான எங்களுக்குள் அந்த குணங்கள் முழுவதும் மேம்பட செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ ஆதிலக்ஷ்மியாகவும், ஸ்ரீ அமிர்தலக்ஷ்மியாகவும், ஸ்ரீ போகலக்ஷ்மியாகவும், ஸ்ரீ கஜலக்ஷ்மி, ஸ்ரீ கிருஹலக்ஷ்மி, ஸ்ரீ சத்யலக்ஷ்மி, ஸ்ரீ சௌபாகியலக்ஷ்மி, ஸ்ரீ ராஜலக்ஷ்மி, ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி, ஸ்ரீ யோகலக்ஷ்மி, இந்த 10 லக்ஷ்மியோடைய குணங்கள் எங்களுக்குள் மேம்பட செய்யுங்கள் அன்னையே. இதனால் எங்களுக்குள் ஸ்ரீ மகாலட்சுமியின் தத்துவத்தையும் நிலைக்க செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு தத்துவத்தையும் முழுவதுமாக நிலைக்க செய்யுங்கள். ஸ்ரீ விஷ்ணு ஸ்துதியை நாம் கூறுவோம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசாதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி பீத்யான்யகம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு நிறைவான திருப்தியை தந்தருளுங்கள். எங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் திருப்தி அடையும் அந்த குணத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் எங்கள் ஆத்மாவிலும் நாங்கள் திருப்தியோடு இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. ஆத்மாவின் ஆனந்தத்தையும் எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. கவனம் தொடர்ந்து நமது பவசாகரத்தின் மீது வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் மற்ற போலி குருமார்களுடைய போதனைகளிலும் ஆதிக்கத்திலும் இருந்ததனால் எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. அவர்களுடைய பாதிப்பிலிருந்து முழுவதுமாக எங்களை நீக்கிவிட்டு எங்களுக்குள் இருக்கும் குரு தத்துவத்தை மேம்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ ஆதிகுரு தத்துவத்தின் முழுவதுமாக எங்களுக்குள் விழிப்புணர்வு செய்யுங்கள் அன்னையே. இங்க நாம் அக்குரு நாசகா மந்திரத்தை கூறுவோம். நமக்குள் இதுவரைக்கும் இருந்த மற்ற போலி குருமார்களுடைய முழு போதனைகளிலும் அவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு இந்த மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அக்குரு நாசகா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. அதே போல் இங்கு ஏகாதச ருத்ரா மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஏகாதச ருத்ரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறுகளையும் அதன் விளைவுகளையும் முழுவதுமாக நீக்கிவிடுங்கள் தாயே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் ஆன்மாவிற்கு எதிராக செய்யும் எல்லா தவறுகளையும் அதன் முழு விளைவுகளையும் நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் எங்களுக்கு குரு தத்துவத்தை மேம்படுத்த செய்யுங்கள் அன்னையே. இங்கு நாம் ஸ்ரீ மகா பாட்டக நாஷினி மந்திரத்தை கூறுவோம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா பாட்டக நாஷினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் எங்கள் குரு தத்துவத்தை மேம்படுத்துங்கள். நாங்கள் நல்வழியில் செல்லவும் தர்மத்தின் வழியில் செல்லவும் எங்களுக்கு வழிவகுத்து தாருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள் மட்டுமே எங்களுக்கு குரு. தங்கள் அருளால் எனக்கு நானே குரு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேய மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது நாபி சக்கரத்தின் 10 இதழ்களும் முழுவதுமாக மலரட்டும் தாயே. கவனம் மெதுவாக மேலோங்கி நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். நான் பணிவோடு இருக்க எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. இந்த பணிவு நம்மளுக்குள் தன்னிச்சையாகவே வர வேண்டும். மற்றவர்கள் சொல்லி நமக்குள் வரக்கூடாது. ஸ்ரீ மாதாஜி, எனது எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள். நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் நான் மன்னித்துக் கொள்கின்றேன். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம்.
கவனம் அப்படியே நமக்கு சஹஸ்திராரத்திற்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மாதாஜியின் திருக்கமல பாதங்களில் முழு அர்ப்பணிப்போடு ஸ்ரீ மாதாஜி எங்களுக்கு யோக நிலையை தந்தருளுங்கள். எங்கள் ஆத்மா பரமாத்மாவோடு இணையும் அந்த யோகத்தை தந்தருளுங்கள். நாம் சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். குளிர்ந்த நுண்ணதிர்களை நாம் உணரலாம். இதே தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். Today is the anniversary day of the wedding, and I have allowed them to celebrate it because marriage is very important in Sahaj Yoga. It is one of the most important things for Sahaj Yoga that one should get married. Firstly, marriage always gives you a balance of understanding. If you have proper ideas about marriage, if you have funny ideas, and if you are just married for fun's sake, and you do not understand the value of marriage, then it is just a joke. It's not a marriage. But in Sahaj Yoga, you really understand the value of marriage first of all, what it is. And then luckily today we are going to have some Sahaj Yoga weddings in which you will see how we try to conform to the divine laws of marriage and get married under those laws. Here I find in Australia as well as in other countries that marriage has lost its sanctity. People don't understand that by doing sin against the marriage, they are committing such great sins that many generations will have to suffer for this kind of thing. One has to understand that fidelity is the basis of marriage. If there is no fidelity, marriage has no meaning. If you are not capable of being fidel, that means you are not yet a human being. A human being has to be a fidel animal. In marriage, we confirm that the problem is over now. We have finished with the choices we had, and now we are going to settle down with one person. And the sharing of life, even absolutely private life, is with one person. So you have to be very much harmonized with that person and in complete understanding and loyalties to each other one has to take. Now the marriage is for the reproduction of the species, as they say. Now as you are another species, you are Sahajogis with a new awareness. Marriages between you will bring forth children of very high caliber. There are great saints who are anxious to get married, get
birth on this earth. And if they find good Sahajogi, husband and wife, who love each other, are good, progressive people in Sahajoga, who are dedicated to Sahajoga, they would be definitely descending on this earth through you. So it is very important and imminent at this time that one should understand the value of the marriage of Sahajoga. So many marriages have taken place before also. But what is the validity or what is the credibility of those marriages when the person who marries them in the name of God is not a realized soul? He has to be a realized soul to marry. He has no authority to marry in the name of God. All right, registration is a different thing altogether because they do not marry in the name of God, they marry in the name of a nation. But if you have to marry in the name of God, you must have a realized soul to do that. And one should understand every bit of the marriage that is performed, what you are doing, why you are doing. There are certain promises that are to be given. We have taken this marriage system from the old Vedic system, also changed it very much according to the Sahajoga, where we have tried to use also certain ceremonies which are done in the churches and other religions. But mainly it is based on the Kundalini. So the promise is to the fire. In this marriage, the promise is to the fire. Because fire is the one that burns off all that is ugly. And Kundalini is also like a fire on one point, because that's the only energy that rises above. See, so like the fire goes upward, the Kundalini also rises upwards. That's why it is compared with the fire. But fire is the energy which is in the stomach, which is the dharma, which is the religion. The religion of the Sahajogis is to keep in the center, not to go to extremes. And when they get married, by their understanding of Sahajoga, they pull each other towards the center much more and enjoy themselves, the present moment and the present as it is. Sahajoga marriages can be really fantastic if the Sahajogis who marry are sensitive, are equally balanced, or are not criticizing each other, not taking an upper hand. It is possible for one Sahajogi to marry another one to gradually upgrade that Sahajogi. It is possible also to degrade. If another Sahajogi is more powerful or negative so much that it can degrade also another person. It depends on your quality to be upgraded or degraded. So marriage is a very big blessing in Sahajoga because all the gods and all the angels are watching these marriages, and they will see to it that these marriages are successful. But if you are bent upon making them unsuccessful because you still have the same kind of an awareness which you had before and you want to go to the same, it can fail also, like animals. If you live with the animals, even human beings can become like animals. So the Sahajogis must know that their awareness is changed, they are different people. They have to live with Sahajogis and not with other human beings who are not yet realized. They can talk to them, but they must know that the Sahajogis are at a very different level of awareness. If they realize this point, if they understand this simple point, that their awareness is very different, they would adjust much better in married life. There's no divorce in Sahajoga. We do not think of as divorce, but there's nothing forced. I mean, if they fail to live together, it's a shame, but so far we have had no divorces. But as the people are coming from every sort of culture and thing, there is a possibility that people may like to divorce legally. But in Sahajoga, there is nothing like divorce. But there is no force on anyone. One must try to understand marriage that it is for your enjoyment. If you cannot your enjoyment, you cannot enjoy the marriage, then it is of no use.
in Sahaja Yoga, it is to be ensured that people enjoy their marriages and live very well, happily with each other. It is a responsibility of both the people in Sahaja. But say in my case, own case, my husband was not a realized soul, nor did he understood realization, nor was he a seeker. Despite all these, if you'd like to come to me, it was sitting in my lap. And despite all that, see, I didn't get upset or anything. I didn't push him. I didn't push anyone. I said gradually he will be able to see it through. So even if the person, another person is not a realized soul, one can manage it very well and can live very happily. But in case you get both the people realized, then it's a much better thing and should be enjoyed. But the interest should be in Sahaja Yoga. If you have other interests, then there could be problems. Because a Sahaja Yogi would not tolerate his wife, or a Sahaja Yogini would not tolerate her husband to waste his energy on nonsensical. And a new sort of conflict will start between Sahaja Yoga and the Sahaja Yogis and Sahaja Yogis. So it should never be a matter of conflict, because we have so many now ways and methods of finding out what's the matter with us. And if there is anything wrong with us, we should try to face it and clear it up. We should not try to clear each other's chakras, but our own. Actually, we do not pay attention to ourselves. We start paying attention to others. Moreover, I must say that Sahaja Yoga marriages will be the most successful marriages. Have to. They will re-establish the institution of marriage on very sound basis. There's no doubt about it. And those who will be married in Sahaja Yoga will be really remarkably happy married couples. But there will be an attack from the negativity on them as soon as they get married. Because it is not a very happy thing for these negative forces to see that people are happily married. And they would try their level best to bring all sorts of problems, all sorts of complications in the beginning to see that these marriages are broken. And when you start playing into their hands, you will also be spoiling the chances of getting good realized souls to you, because they would not accept such a situation. If you have been quarreling in the beginning also, it's not good, because you go down in their estimation. So you have to be very patient, very soft and good to each other, to see that you create an atmosphere of invitation for these great souls to come on this earth. And if that is not so, then they will wait. They will not incarnate, because they don't want to have parents who are quarreling, who are fighting, who are suspecting, who are troubling each other. Now, one has to know that Sahaja Yoga marriage has a precise reason. It is not you are marrying just out of fashion. You are marrying because you want to have children who are realized souls on this earth to come. We give them a place, parentage to do that. And if you do not understand the value of that marriage, then it is better not to be married in Sahaja. It's better to spare in Sahaja. There's only one stand in Sahaja Yoga is this, that you are all born of the same mother. So you are all brothers and sisters in a way. But when you are going to marry each other, then this point becomes a little funny. That how can a brother marry a sister? Now we can say like that I would say that it would be better if you marry not in the same community, but marry from somewhere else. At the most, a Sydney Sahaja Yogi should marry a Melbourne Sahaja Yogi. Some distance should be like that, so that it is kept like not brothers and sisters. Should be better. But I have seen when this happens, there is more conflict. Because they still carry on with the idea that they are from Melbourne and another from Sydney. Just I got the name. Sydney.
Now the Sydney and Melbourne should not be a matter of conflict. Because as soon as they start quarreling, they say, oh, you Melbourneian, I know you are like that. She says, you Sydneyans, you are like that. And immediately you become like that and you start quarreling about it. So you must know that you are not a Sydneyan or a Melbourneian, but you are nothing but a Sahajogi. And Sahajogi has no caste, community or any race or any religion or also no power of any nation. Whatever nation you come from, you are a Sahajogi, you are a universal being. You are. You can feel the vibrations of anyone sitting down here, whether he is from Hawaii or from America, doesn't matter. So when you can feel about everyone, that means you are no more belonging to any community or any particular country. You are a universal being, and that's what we have to do. We have to create more universal beings. And to expedite that, we want to get these great souls on this earth. So it's a very important work. They have to be on this earth because they are the great channels for this divine work. Once they start descending on this earth, the real ones, it will all expedite. It will be such a great, you don't know, it will be such a great sudden explosion of Sahaja Yoga. You'll be amazed how it can grow faster with these people coming down. And we should try to make such arrangements that we get the real blessings of those people, that they come down on this earth. It's very important. So I would request you to think about the marriage from a new angle and from new ideas by which you can really understand the value of these marriages. And then you make it a successful marriage and not a failure, a nonsense of it. That's such a great simple thing to do because you are married before real life shows. So there is no question of being just married like other people are married and then they take a nameplate on their car saying just married, and they are going to a divorce case. There cannot be such a thing for surgery. It's a serious thing. If you are not serious enough about it, better not. If you have expectations about marriage, it is better not to. It is better not to marry. Nobody is going to force you to marry. Just say, no, not at all, I'm not ready. But if you are going to go on like this, you are really be harming Sahaja Yoga in the worst possible way. It is like stabbing Sahaja Yoga from the back. So there is no need for you to get married in case you do not want to have it. On the contrary, it would be better that there are many married couples who can produce children. And they can have those great people born to them. But if you think that adjustment and all that means all kinds of these old ideas of married life, it's better that you do not get married. It's a new heavenly marriage for which you should be prepared to receive the beauty and the blessings and also the greatest of greatest, the ultimate meaning. I hope you will understand that Sahaja Yoga is emphasizing on marriages. And we do not believe in any asceticism, running away from family life. We believe that family life is the most important thing. We have to establish it very well on this earth, and that we have to see in these beautiful nests of divine love that great souls are born, and we have to continue with it. There's no escape from having a very good married life. And I wish you, all of you, that you will have a very good, happy married life. And those who are not married, I wish them that they also will have a very happy married life. Now I've been married, I think 36th year is this my marriage today. So many years have passed, but still I feel like a bride with my husband because really we have been very wise people to live like that. And of course there are ups and downs, but ultimately one feels very different about the whole thing. He has sent a beautiful letter today, thanking you all for your kindness shown to me and for all the kindness you have shown to him. So we should have the puja this today as a Graha Lakshmi. You are worshipping me as a Graha Lakshmi in you, and which is very essential also.
worship me as a Guru Lakshmi because you all have a problem with your Guru Lakshmi. That's the left Nabhi. So I hope it will work out better for you, and we'll start with that puja. After this short puja that we have, then we'll start with this Devi Havan, because this we have not been able to do so far, and this is very important. We have to somehow or other manage it. Today, if possible, we should do 1,000 names. It will be a very good idea. தொடர்ந்து கவனத்தை நமது சஹஸ்ரார சக்கரத்தில் வைத்து சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் எங்களுக்கு தந்ததற்கும், எங்கள் நாபி சக்கரம் மற்றும் பவசாகரத்தை தூய்மைப்படுத்தியதற்கும் எங்களது கோடான கோடி நன்றிகள் தாயே. குண்டலினி உயர்த்தி நாம் பந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.